அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நேற்று ஆஷாட நவராத்திரியோட 4வது நாளுங்க. நான் வராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட்டில் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு வராகி அன்னையிடம் நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நீங்களும் நம்பிக்கையுடன் வழிபடுங்க. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டம் என்பதே இருக்காது. பணம் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக வழிபாடு தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 ரூபாய் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த 10 ரூபாய் 10 லட்சமாக 10 கோடியாக கூட வளர தொடங்கும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு. இன்றைக்கு ஆஷாட நவராத்திரியோட மிகவும் அற்புதமான பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, ஆஷாட பஞ்சமி இருக்குது. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது. வருடம் முழுவதும் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும். செல்வம், பொன், பொருள், ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி இது அனைத்தும் உங்களை தேடி வரும். அதனால் இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. மிகவும் எளிமையானது ஆனால் பவர்ஃபுல்லானது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வராகி அன்னைக்கு ஏற்றி வைத்த தீபத்தில் வராகி அன்னையுடைய முகம் எவ்வளோ அழகாக இந்த தீபத்தில் 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது கண்டிப்பாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. அதனால் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதோட பவானி அப்படின்ற ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அக்கா, என் பெயர் பவானி. நீங்கள் சொன்ன சுவிட்ச் வேர்ட்ஸ் 741 ஓம் வசுதரே ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொன்னதின் மூலமாக 6 நாள் கழித்து எனக்கு 50,000 லோன் கிடைச்சிருக்கு அக்கா. ரொம்ப நன்றி. ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வசுதரே அப்படின்ற மந்திரம் பார்த்திங்கன்னா பணத்திற்கான மந்திரம். இதை எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது. நிறைய பணம் சார்ந்த வீடியோவை தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதில் சொல்கிற நம்பர், சுவிட்ச் வேர்டு, மந்திரம் இதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாவற்றையுமே டெய்லியுமே நீங்கள் சொல்லலாம். இதை தான் சொல்லணும், அதை தான் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணும்போது இல்லை காலையில் மாலையில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சொல்லலாம். மற்ற பிரச்சனைகளுக்காக சொல்லியிருக்கிறத சுவிட்ச் வேர்டு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான மந்திரத்தையும் சுவிட்ச் வேர்டையும் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்குரிய மிகவும் அற்புதமான ஆஷாட பஞ்சமி, அதாவது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். மற்ற நாளில் நீங்கள் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இன்றைக்கி வராகி அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்து வழிபடும் போது நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை வராகி அன்னை கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீங்கள் வறுமையில் இருக்கீங்க, எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கலை, பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய முறையான ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும். 10 ரூபாயும் 10 லட்சமாக 10 கோடியாக கூட மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. இன்று வளர்பிறை பஞ்சமி முழுக்க இருக்குங்க. 9/7/2024 புதன்கிழமை காலை 8:32க்கு தொடங்குது பஞ்சமி. நாளைக்கு 10/7/2024 வியாழக்கிழமை காலை 10:19 வரை பஞ்சமி இருக்குது. அதனால் இந்த வழிபாடை இன்று மாலை 6 மணிலேருந்து நீங்கள் 10-10:30 மணிக்குள்ளே செஞ்சிடலாம். சப்போஸ் இன்றைக்கி முடியாதவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் பஞ்சமி, இரவு தங்குற பஞ்சமின்றனால நாளைக்கும் தாராளமாக செய்யலாம். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் பஞ்சமி என்று என்னென்ன வழிபாடு பண்ணணும். அம்மாவுக்கு பிடித்த நெய்வேத்தியம், கிழங்கு வகைகள், பானகம், சக்கரை பொங்கல் வைக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை பயிர் சுண்டல் செய்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். துளசி மாலை சாற்றி இன்றைக்கி வழிபடுங்க. அதே போல் அம்மாவுக்கு சாற்ற வேண்டிய ஆடையின் நிறம் பார்த்திங்கன்னா கரு நீலம் இல்லைனா க்ரீன் கலர், பச்சை கலரில் இருக்கிற ஆடை நீங்கள் சாற்றி அம்மாவை வழிபடலாம். அது கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள்.
அதாவது இதுக்கு நீங்கள் ரூபா கூட செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 ரூபா காயின் மட்டும் நமக்கு தேவைப்படுங்க. வேறு எதுவுமே கிடையாது. இந்த 10 ரூபா காயினை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அதே போல் மஞ்சள் நீர்லேயுமே வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் உங்கள் பொருளாதாரத்தை பார்த்துக்கிறாங்க, அதாவது உங்கள் வீட்டில் யார் பணம் சம்பாரித்து வீட்டை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்காக செய்யலாம். வீட்டு தலைவி செய்யலாம். இல்லை உங்களுடைய பையன் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்காக கூட செய்யலாம். நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்னதாக அந்த காயினை வைக்கிற அளவுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுடைய வலது கையில் மோதிர விரல் இருக்க பாருங்கள், அந்த விரலால் சின்னதாக ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கையால் ஸ்வஸ்திக் வரைய முடியாதவங்க மாதுளம் குச்சி, துளசி குச்சி இது போல் இருக்கிற குச்சியால் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. யாருக்காக செய்கிறீங்களோ அவங்களுடைய பேரை அந்த மஞ்சளால் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கணவருக்காக செய்கிறீங்கன்னா உங்கள் கணவருடைய பேர் எழுதுங்க. இல்லை நீங்கள் உங்களுக்காக செய்கிறீங்கன்னா உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. மஞ்சளால் அந்த ஸ்வஸ்திக் மேலே எழுதிக்கோங்க. அதே போல் அந்த 10 ரூபா காயினை நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த ஸ்வஸ்திக் வரைஞ்சி அது மேலே உங்களுடைய பேர் எழுதிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேலே இந்த 10 ரூபா காயின் அந்த பேப்பர் மேலே இந்த 10 ரூபா காயினை வைங்க. அந்த காயினுக்கு மேலே நீங்கள் பேர் எழுதிருக்கீங்க பாருங்கள், அதோட முதல் லெட்டர்ஸ். இப்போ என்னுடைய பேர் காயத்ரின்னு எழுதியிருக்கேன். முதல் லெட்டர் ஜி வருது பாருங்கள். தமிழில், இங்கிலீஷில் உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். சப்போஸ் இப்போ காயத்ரினா அந்த காயினுக்கு மேலே மஞ்சளால் கா அப்படின்ற லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த பேப்பரில் தான் நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சி பேர் எழுதிருக்கீங்க. அது மேலே இந்த 10 ரூபா காயினை வச்சு அதுக்கு மேலே நம்மளுடைய லெட்டர்ஸ் எழுத்தை எழுதியிருக்கோம். இதை நம்மளுடைய கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகருடைய மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். எண்ணிக்கையெல்லாம் வேணாம். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. செல்வமும் பணமும் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது இதை சொல்ல உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த காயினை கையில் அந்த பேப்பர் அந்த காயினை உங்களுடைய 2 கையிலையும் வச்சுட்டு முதல்ல கங் கணபதியை ஒரு 5 இல்லைனா 10 நிமிஷம் சொல்லிட்டீங்க இல்லையா, அடுத்தது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். 108 முறை சொல்லணும். கண்டிப்பாக 108 முறை தான் சொல்லணும். சப்போஸ் உங்களால் என்ன முடியலனா ஒரு 10 நிமிஷமாவது இந்த மந்திரத்தை அந்த பேப்பர் அந்த காயினை வச்சுட்டு சொல்லணும். ஓம் ஸ்ரீம் 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 தனம் தேஹி, ஓம் ஸ்ரீம் 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 தனம் தேஹி, ஓம் ஸ்ரீம் 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 தனம் தேஹி, அதாவது எனக்கு செல்வத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறது. இது பார்த்தீங்கன்னா இதை சொல்ல பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். அதனால் ஒரு 108 முறை சொல்லுங்கள். இன்றைய நாள் மிகவும் அற்புதமானது. வராகி என்னை கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுப்பாங்க. வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி என்று நாம் எதை செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த மந்திரத்தை முதல்ல விநாயகரோட மந்திரம், அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய தனவசியம் செய்யக்கூடிய அற்புதம் மந்திரம். இதை சொல்லிட்டீங்க இல்லையா, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சுட்டு இந்த காயின் அந்த பேப்பர் அம்மாவோட பாதத்திலே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த பேப்பரையும் இந்த காயினையும் யாருக்காக நீங்கள் செஞ்சீங்களோ அவங்களிடம் இதை கொடுத்துடுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பர்ஸில் வச்சுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இந்த காயினை செலவு பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.